தங்கு சனி அப்படின் போது ஆரோக்கியத்துல கவனம் வேணுமா. பொதுவா ஒரு ராசியில இருந்து இன்னொரு அதே ராசிக்கு திருப்பி சனி பகவான் சுழண்டு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 29 ஆண்டு காலம் எடுத்துக்கிறார். ஒவ்வொரு ராசியிலும் 2 வருஷம் சஞ்சாரம் பண்றாரு இல்லையா. அப்ப மேஷம் அப்படின்னாலே உன் வயசை பொறுத்துதான் உனக்கு பலன். நீ பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ராகு வந்து 11ஆம் பாவத்துல இருக்காரு அப்படின் போது மேஷம் இது வரைக்கும் 7 நாட்டு சனி ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் அவங்க வந்து லைஃப்ல நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா ராகு வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால. ராகு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில்ல அதீத லாபம் அப்படின்றது சாலிடா வந்து ராகு கொடுத்துருவான். இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026 12ஆம் மாசம் தான் நடக்குது. அப்ப அது வரைக்குமே இந்த பலன் அப்படின்றது இருக்கும். என்ன 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருக்கும். அப்ப ராகுனால வரக்கூடிய பிளஸ் நீ செய்யக்கூடிய தொழில அதீத லாபம் அப்படின்றது வந்துடும். நீ நல்லா சம்பாதிக்கலாம் இது வந்துடும். 12ஆம் மாசத்துக்கு மேல 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை ராகு மேல இருக்காது. அப்ப என்ன ஆகும், லாபம் நிறைய வரும். ஃப்ரெண்ட்ஸை நம்பி நீ ஏமாறதுக்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் மாசத்துல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை பெரிய லெவல்ல நம்பக்கூடாது. அதே மாதிரி உங்க மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு கேப் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் நமக்கும் அந்யோன்யமின்மை அப்படின்றது தொடரதாம செய்யும். அதுல பெருசா வந்து டவுட் இல்லை. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. குரு பகவான் என்ன பண்றாரு, மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றாருன்னு சொன்னேன். அது இவங்களுக்கு 4ஆம் பாவம் சுகஸ்தானம். மேஷம் கண்டிப்பா கம்ஃபர்ட்டா இருப்பாங்க. என்னன்னு நீங்க கேட்டீங்க, லவ் வருமா? கண்டிப்பா வரும். லவ் யாரும் கெடுக்க போறது இல்ல. படிப்பாங்களா? தாராளமா படிப்பாங்க. வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் படிப்பாங்க. வீடு வாங்குவாங்களா? தாராளமா வீடு வாங்குவாங்க. கார் வாங்குவாங்களா? தாராளமா கார் வாங்குவாங்க. ஆக மொத்தம் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகும் அப்படின்றது சாலிடா நடக்கும். பொதுவாவே வந்து பாருங்க, குருனோட பார்வை 8, 10, 12 பாக்குது. அவரோட பார்வை 5, 7, 9 8, 10, 12 பாக்குறதுனால இது வரைக்கும் ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருந்த எல்லா ராசிகளுக்கும் ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது இருக்கு. எல்லாருக்குமே இருக்கிறது இல்ல, ஒரு சிலருக்கு இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தவங்களும் அதுல இருந்து விடிவு காலம் அப்படின்றது வந்துரும்மா. அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது இருந்தாலும் அதுல இருந்து ஒரு பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது வரும். தொழில் மேன்மை அப்படின்றது வரும். அதே மாதிரி சுப செலவு அப்படின்றது சாலிடா நடக்குமா.